அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல நம்ம வந்து என்ன அதோட கோல்னா, நம்ம வந்து அந்த பிஹேவியர் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. ம். ஸோ நெக்ஸ்ட் இது போகலாம். சைக்கோ அனாலிட்டிக்கல் அப்ரோச். ஓகே. இது வந்து உருவாக்குனது வந்து சிக்மண்ட் ஃப்ரூட். ஓகே. Behavior is a dynamic manifestation of unconscious desires and conflicts. Psychoanalysis, a system to understand and treat psychoanalytical disorders. Human motivation motivated by desires for gratification of pleasure and avoidance of unpleasant things. இப்போ சைக்கோ அனாலிட்டிக்கல் அப்ரோச்னா எப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு? ஓகே. இன்னைக்கு வந்து ஆடியோ கட் ஆனதுனால ஸோ திரும்பி அந்த சாப்டர் இருக்கு, ஐ மீன் அந்த சப்டாபிக். ஸோ இது வந்து சைக்கோ அனாலிட்டிக்கல். ஓகே. சைக்கோ அனாலிட்டிக்கல் அப்ரோச். சைக்கோ அனாலிட்டிக்கல் அப்ரோச் வந்து யார் பண்ணாங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற ஒருத்தர் தான் சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ராசஸை அவர் அந்த அப்ரோச்சை கொண்டு வந்தார். ஓகே. ஸோ பிஹேவியர் இஸ் அ டைனாமிக் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அன்கான்ஷியஸ் டிசையர் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதாவது அவர் பிஹேவியர்ஸ், அதாவது சைக்காலஜிக்கல் அப்ரோச்லேருந்து அவர் பிஹேவியர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, ஆஸ் அ டைனாமிக் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஆஃப் அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதாவது நம்ம வந்து சப்கான்ஷியஸாக உள்ள நம்மளுக்கு ஒரு மனசு இருக்கும் தெரியுமா, நம்ம ஏதாவது யோசிக்கிறோம், இல்லை ஏதாவது நம்ம முடிவு எடுக்க போகிறோம்னா உள்ளேருந்து ஒரு தாட் ப்ராசஸ் நடக்கும் ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில். அன்கான்ஷியஸ் ஒரு சப்கான்ஷியஸ்ன்னு வாங்குது. அந்த லெவலில் நம்ம யோசிக்கிறத வந்து அந்த யோசிக்கிறதையும் அதுக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ்லையும் தான் நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃப்ளிக்ஸ் டிசையர்ஸ்னால தான் நம்ம ஒரு சர்டன் பிஹேவியர்ஸை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு அவர். ஓகே. சைக்கானாலிசிஸ் அ சிஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரீட் சைக்கோ அனாலிட்டிக்கல் டிசார்டர்ஸ். அதாவது சைக்கோ அனாலிசிஸ் வந்து அது ஒரு விதமான சிஸ்டம். ஓகே. அந்த சிஸ்டம் எதுக்குன்னா, அந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு பிஹேவியர்ஸ் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிஹேவியர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து அதை டீட்டெயிலாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், அது எப்படி நம்ம நல்லது வெளியே கொண்டு வரலாம், அது அந்த டிசார்டர் எப்படி வெளியே கொண்டு போகிறது, அது வந்து சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் சொன்னாங்க. அந்த டிசார்டர் நம்ம எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் சைக்கோ அனாலிசிஸ். ஓகே. ஹியூமன்ஸ் மோட்டிவேட்டட் பை டிசையர்ஸ் ஃபார் gratification of pleasure and அவாய்டன்ஸ் ஆஃப் அன்பிளசன்ட் திங்ஸ். அதாவது ஹியூமன்ஸ் வந்து நம்ம மனுஷங்க வந்து எதுக்காக மோட்டிவேட் ஆகிறோம்னா, ஒரு டிசையர் ஃபார் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் பிளெஷர். அதாவது ஒரு நம்மளுக்கு அந்த சுகம் கிடைக்கணும், எஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த டிசையர்ஸ்க்கு இல்லையா அந்த பிஹேவியர்ஸ் கொடுக்குறோம். ஓகே. அதே மாதிரி மனுஷங்க வந்து அவாய்டு பண்ணுவாங்க சில விஷயத்த. அது ஏன்னா அது அன்பிளசண்டா இருக்கும், இந்த ப்ளஷரை கொடுக்காது. ஸோ அந்த இதை அவாய்டு பண்ணுவாங்க. ஓகே. ஸோ சைக்கானாலிட்டிக்கல் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். கால் ராஜருங்கிறது தான் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தார். ஓகே. அவர் வந்து சாரி, 2 பேர், கார்ல் ராஜர் அண்ட் ஏப்ரஹாம் மேஸ்லோ. ஓகே. கார்ல் ராஜரும் ஏப்ரஹாம் மேஸ்லோவும் தான் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் பண்ணுவாங்க. இட் டேக்ஸ் அபவுட் த ஃப்ரீ வில் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். அது வந்து மனுஷங்களோட ஃப்ரீ வில், என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான் கார்ல் ராஜரும் ஏப்ரஹாம் மேஸ்லோவும் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. அது நேச்சுரல் ஸ்டார்விங் டு க்ரோ அண்ட் அன்ஃபோல்ட் இன்னர் பொட்டென்ஷியல். அதாவது நம்மளுக்கு நம்மளோட ஜெனட்டிக்ஸ்லேயே நம்மளோட வாழ்க்கையிலேயே ஒரு ஒரு நேச்சுரல் வேலையே நம்ம வந்து இன்னொரு ஒரு அந்த பசி இருக்கும், வளரணும். அதாவது காசு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் காசு வேணும்னு பசி வரும். ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுப்போம். அதாவது ஒரு இது மாதிரி கிரீடு வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றாரு. ஓகே. பிஹேவியரிசம் அண்டர்மைன்ஸ் ஹியூமன் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி, டேக்கிங் அ மெக்கானிட்டிக் வியூஸ். அதாவது பிஹேவியரிசம் வந்து
ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் யோசிக்கணும். ஒரு மிஷினை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாரி ஒரு மிஷினட்டிக் சிஸ்டம்ல தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஹியூமனுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவன் எப்படி யோசிப்பான்னு சொல்லி பார்த்து அதை வச்சு பார்க்கறது தான் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து காக்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. காம்பினேஷன் ஆஃப் கிரேட் அண்ட் சாரி காம்பினேஷன் ஆஃப் கிரேட் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம். கெஸ்டால்ட் என்கிற ஸ்ட்ரக்சரலிசம் நினைக்கிறேன். ஓகே. இது வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு வி நோ த வேர்ல்டு. ஓகே. அதாவது இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இந்த உலகத்தை பற்றி என்ன யோசிக்கிறோம், எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் காக்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. காக்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் நோயிங். ஓகே. காக்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் காக்னிஷன்னா இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் நோயிங். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயத்துல நம்ம இப்போ மேக்ஸ் ஃபார்முலா வச்சுக்கலாம், a+b² அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னா a+b a² + b² = ab² அப்படின்வாங்க. ஏதோ ஒன்று எனக்கு மறந்து போச்சு. ஸோ ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனா காக்னிஷன். ஓகே. இப்போ எனக்கு எப்படி காக்னிஷன் சடனாக கிராஷ் ஆச்சோ அந்த மேக்ஸ் ப்ராப்ளம்ல, அதே மாதிரி தான் உங்களோட நோயிங் மீன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது ப்ராசஸ் ஆஃப் நோயிங் உங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். அதே மாதிரி சம் காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் வியூஸ் ஹியூமன் மைண்ட் ஆஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் லைக் த கம்ப்யூட்டர். அதாவது சில காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம மூளையை வந்து, அதாவது ஹியூமன் மூளையை வந்து, மூளைன்னு சொல்லும்போது மைண்டு, அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டமாக பார்ப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா கம்ப்யூட்டர் இருக்கலாம், நம்ம மைண்ட் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டம், அந்த சிஸ்டமில் மதர் போர்டு, ரேமு அதெல்லாம் வச்சு பார்க்குறோம்ல. ஸோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி உள்ள வச்சு அது ப்ராசஸ் ஆகுதுல்ல. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அது ப்ராசஸ் நம்மளுக்கு ஆன்சர் வருதுல. ஸோ அந்த மாதிரி தான் ஹியூமனோட பிரெயினையும் அவங்க பார்ப்பாங்க. ஓகே. இட் ரிவைசஸ், ப்ராசஸஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஸ்டோர்ஸ் அண்ட் ரிட்ரீவ்ஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அது எடுத்துக்குது, நம்ம மூளை வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குது, அதை ப்ராசஸ் பண்ணுது, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரிட்ரீவும் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் பிரெயின். அதாவது காக்னிஷன் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து constructivist perspective view that human actively construct their thought mind through exploration into the physical and social world. Okay. கன்ஸ்ட்ரக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. இது எப்படின்னா நம்ம மூளை வந்து ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்காது, அதுக்கு ஒரு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மைண்ட் பில்டப் ஆகுது, நம்மளோட தாட்ஸ் பில்டப் ஆகுது, பில்ட் ஆகி நம்மளுக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி. ஸோ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விஷயத்த எப்படி பார்த்துருப்போம், எப்படி சொல்றது, ஏரோப்ளேனை பார்த்துட்டு காக்கான்னுவோம், காக்காவை பார்த்து ஏரோப்ளேன்னுவோம். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ இதாக பில்ட் ஆயிருக்காது நம்ம மைண்ட். நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ, அதாவது பிளெயினை காக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம், அதை பிளேன் வந்து காக்கா இல்லை பிளேனுன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறமா காக்கா வந்து பிளேன் இல்லை காக்கான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் போய் இப்போ நம்மளுக்கு அந்த காக்காவை பிளேன்னு கேட்டோம்னா அது காக்கா இல்லை அது பிளேன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அது நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட் வந்து பில்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே. இதை வந்து இன்னொரு சாப்டரில் வந்து பியாஜெட்டோட இதில் நம்ம படிப்போம். இன்னொரு சாப்டர், செகண்ட் ஆர் தேர்ட் சாப்டர்ல நம்ம படிப்போம் இதை பற்றி. ஓகே. தியரி ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட், பியாஜெட். ஓகே. பியாஜெட் இவர் வந்து இந்த இதை பற்றி படித்து ஒரு தியரியும் வச்சிருக்காரு. அது வந்து நம்ம தேர்ட் ஆர் ஃபோர்த் சாப்டர்ல படிப்போம். ஓகே. ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன்ல போகிறது சாப்டர்ல படிப்போம். தியரி ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம குழந்தையிலேருந்து இப்போ இருக்கிற வயசுக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம், சைல்டு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் இன்னொரு சாப்டர்ல. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி இன் இந்தியா. ஓகே. இது வந்து இது டெக்ஸ்ட் உங்களுக்கு